ஹலோ டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வணக்கம். நம்மளுடைய சேனல்ல ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாடு நியூஸ், ஸ்டேட் நியூஸ், நேஷனல் நியூஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு இன்டர்நேஷனல் நியூஸும் டிஃபென்ஸ் நியூஸும் தான். ஸோ இன்டர்நேஷனல் டிஃபென்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷனலில் சில கான்ஃபரன்சஸ் எப்பப்போ என்னென்ன கண்டக்ட் ஆயிருக்கு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ஸ். ஸோ வாங்க நியூஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஷ்தோரா கேஸ் ஃபீல்ட் டிஸ்பியூட். ஸோ இந்த அர்ஷ்தோரா கேஸ் ஃபீல்ட் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் மேரிடைம் பார்டர் ஆஃப் குவைத் கிட்ட இருக்கு. ஸோ இந்த இந்த இதுதான் வந்து இதோட இது. ஸோ குவைத்து. ஸோ இந்த ரீஜன்ல தான் வந்து இந்த ஆயில் ஃபீல்ட் அப்படிங்கிறது வந்து கேஸ் ஃபீல்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரீஜன்ஸ்ல எல்லாமே இந்த கிரீன் கலர்ல ஷேட் பண்ணியிருக்க எல்லா ரீஜியன்ஸ்லையுமே வந்து இந்த கேஸ் ஃபீல்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த அர்ஷ்தோரா கேஸ் ஃபீல்ட் டிஸ்பியூட் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஆஃப் ஷோர் கேஸ் ஃபீல்டு. ஸோ கல்ஃப் வாட்டர்ஸ் இந்த ரீஜன்ல தான் இருக்கு. போன் ஆஃப் கன்டென்ஷன் அமாங் 2 கண்ட்ரீஸோட ஓனர்ஷிப் கிளைம் பண்ணி தான் இது கண்டக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த தோரா கேஸ் ஃபீல்ட் அப்படிங்கிறது வந்து 1967ல டிஸ்கவர் பண்ணது. ஸோ ஈரான் வந்து இதை அர்ஷ்ன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஃபீல்ட் அப்படிங்கிறது வந்து வாட்டர்ஸ் கிட்டயும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீஜன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இட்ஸ் ஆல்சோ எக்ஸ்டெண்டட் இன் வாட்டர்ஸ். ஸோ Kuwaiti and Saudi authorities declared that they have full sovereign rights to exploit the wealth in that area. குவைத்தும் சவுதியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரீஜன்ல இருக்க வெல்த்தை நாங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கான ஃபுல் ரைட்ஸும் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் மீதான சர்ச்சை தான் இது. அதாவது அர்ஷ் தைராரா எரிவாயு தளம் மீதான சர்ச்சை. ஸோ வளைகுடா கடற்பகுதியில இருக்க டோரா என்ற கடல் பகுதியில் உள்ள எரிவாயு தளம் மீது உரிமை கோரி இரு நாடுகளுக்கிடையே நீண்ட காலமாக சர்ச்சை இருந்து கொண்டு வருகிறது. குவைத் வந்து கிழக்கு கடல்சார் எல்லையில அமைந்திருக்கு. ஸோ இந்த டோரா வாயு தளம் அப்படிங்கிறது 1967ஆம் ஆண்டுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஈரானுக்கும் இந்த ஈரான் அரசு என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அர்ஷ்ன்னு சொல்றாங்க. ஸோ டோரா அப்படிங்கிறது வந்து குவைத்தோடதும் அண்ட் ஈரான் வந்து இதை வந்து அராஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 பேத்துக்கும் நடுவுல தான் வந்து இது மேல அதாவது குவைத்துக்கும் சவுதி நாட்டுக்கும் இடையே இருக்கிற சர்ச்சை தான் இது. ஸோ அவங்க 2 பேரும் அவங்களுக்கான உரிமையை இதுக்குள்ள கொண்டு வரோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அராஷ் தளத்துக்குள்ள அதாவது அவங்களோட கடல் எல்லையோட வரம்பு வந்து நீடித்துள்ளது அப்படின்னு சொல்லி உரிமை கோரி இருக்காங்க. ஸோ இதனால 2 நாட்டுக்கும் இடையே வந்து பெரிய ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது வந்து எழுந்திருக்கு. ஸோ அங்க இருக்க அந்த பகுதியில் இருக்க வளங்கள் அதை தோண்டி எடுப்பதற்கு இரு நாடுகளுக்கும் முழு இறையாண்மை அதிகாரம் இருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் ரைஸ் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ வேர்ல்ட் லெவல்ல ரைஸோட பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. FAO வந்து ஆல் ரைஸ் பிரைஸ் இண்டெக்ஸை வந்து ஆவரேஜா 129.7 பாயிண்ட்ஸ் வந்து ஜூலைல இந்த வருஷம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இட் ஸ்டாண்ட்ஸ் அட் த ஹையஸ்ட் லெவல் 2011ல இருந்து கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டைம் தான் இது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ரோபோஸ்ட் ரைஸ் அப்படிங்கிறது தான் வந்து டிமாண்ட், அதாவது கீ டிரைவர்ஸ் இந்த ரைஸோட பிரைஸ் அப்படிங்கிறது வந்து விலை உயர்வதற்கான காரணமா இருந்தது வந்து இந்த ரோபோஸ்ட் ரைஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ கண்ட்ரீஸ் வந்து லைக் இந்தியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா அண்ட் பாகிஸ்தான் வந்து ப்ராமினன்ட் ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸா இருக்காங்க. ஸோ சைனா, பிலிப்பைன்ஸ், பெனின், செனிகல், நைஜீரியா, மலேசியா வந்து குரூஷியல் ரோல் இதில் பிளே பண்றாங்க. அண்ட் யூஎஸ், தாய்லாந்து, இட்டாலி, ஸ்பெயினும் ஸ்ரீலங்கா வந்து நோட்வர்த்தி டெஸ்டினேஷன் ஃபார் இந்தியாவோட நான் பாஸ்மதியோட ஒயிட் ரைஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவோட இது பார்த்துருக்கிறது வந்து இந்த நாடுகள் தான். ஸோ உலக அரிசி விலையோட குறியீடு. ஸோ உலக மற்றும் உணவு மற்றும் விவசாய அமைப்பு FAO அப்படிங்கிறது வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் உணவு மற்றும் விவசாய அமைப்பு வந்து அதோட அரிசி விலை குறியீடு அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலைல மட்டும் சராசரி 129.7 புள்ளிகள் எட்டியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 2011 இருந்து இதை கணக்கிடும் போது இதுதான் உயர்ந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதிகரித்து வரும் இந்த விலையை வந்து அதிகரிக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோபோஸ்ட் அப்படின்ற ஒரு அரிசி தான். ஸோ இந்தியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, பாகிஸ்தான் வந்து அரிசியோட ஏற்றுமதியாளர்களா இருக்காங்க. சீனா, பிலிப்பைன்ஸ், பெனின், செனகல்,
நைஜீரியா, மலேசியா எல்லாம் வந்து இறக்குமதியில இருக்காங்க. அண்ட் பாஸ்மதி அல்லாத வெள்ளை அரிசியை பாக்குறவங்க வந்து அமெரிக்கா, தாய்லாந்து, இத்தாலி, ஸ்பெயின், இலங்கை இவங்க எல்லாம் இந்தியா கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அடுத்து இந்தியன் புத்திஸ்ட் கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ் சென்டர். இது எங்க வந்து நிறுவியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லூம்பினி, நேபாள்ல தான் நிறுவியிருக்காங்க. இது வந்து லோட்டஸ் ஷேப்ல வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து ஜீரோ நெட் டெக்னாலஜி, அதாவது கார்பன் நெட் ஜீரோவை அட்டைன் பண்ற விதமா இந்த ஹெரிடேஜ் சென்டர் அப்படிங்கறது வந்து வடிவமைப்பு செஞ்சிருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் டூரிசமுக்கும் இது வழிவகுக்கும் அப்படின்றதுக்காகவும் இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்திய பௌத்த கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய மையம் இது நேபாளத்துல இருக்க லூம்பினி நகர்ல தொடங்கப்பட்டிருக்கு. தாமரை வடிவில இது அமைஞ்சிருக்கு. இந்த பாரம்பரிய மையம் அப்படிங்கிறது வந்து நிகர சூழிய பசுமை இல்லா வாய்வு உமிழ்வு தொழில்நுட்பத்துல மூலமா தான் இதை கட்டமைப்பு செஞ்சிருக்காங்க. ஆன்மீகம் மற்றும் சமய ரீதியான சுற்றுலாவுக்கு இதை ஊக்குவிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாள் லூம்பினில இருக்கு. நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் நைஜர் ஃப்ரம் ஆப்பிரிக்கன் யூனியன். ஆப்பிரிக்கன் யூனியன் அப்படிங்கிறது வந்து யூரோப்பியன் யூனியன் மாதிரி ஆப்பிரிக்கன்ல இருக்க கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது இந்த ஆப்பிரிக்கன் யூனியன். இது வந்து நைகர் அப்படின்ற கண்ட்ரியை வந்து இதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட இதுல இருந்து. நைஜர்ஸ் டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் பிரசிடென்ட் வந்து ஆல்மோஸ்ட் 4 வீக்ஸ் எகோ வந்து அவரை வந்து ஓவர்த்ரோ பண்ணிட்டாங்க, அதாவது அவரை நீக்கிட்டாங்க அந்த பதவியிலிருந்து. இதனால இப்ப நைஜரை வந்து ஆப்பிரிக்கன் யூனியன் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆப்பிரிக்கா ஒன்றிய நைஜர் நாட்டின் அதன் அனைத்து நிறுவனங்கள் மற்றும் செயல்பாடுகள்ல இருந்து நீக்கியுள்ளது. நைஜர் நாட்டை வந்து நீக்கிட்டாங்க. அந்த பதவியிலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வந்து அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டனால இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரோட கிரீஸ் விசிட். ஃபர்ஸ்ட் விசிட் பை அன் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டு தி கிரீஸ் இன் 40 இயர்ஸ். முதலா 40 ஆண்டுகள்ல இந்திய பிரைம் மினிஸ்டர் வந்து முதலா போறதுன்றது வந்து இப்பதான் பிரைம் மினிஸ்டர் வந்து கன்ஃபர்ட் வித் பிரஸ்டீஜியஸ் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் கிரீஸுக்கு விசிட் பண்றாரு. அங்க அவங்களோட ஆர்டர் வந்து கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஹானர் பை கிரீக் பிரசிடென்ட். ரீசெண்டா எஜிப்ட் போயிருந்த போது அங்க ஒரு இதே மாதிரி பிரஸ்டீஜியஸ் கொடுத்திருந்தாங்க அவார்டு, ஆர்டர் ஆஃப் ஹானர். அதே மாதிரி இங்கேயும் கொடுத்திருக்காங்க. த லாஸ்ட் ஹை லெவல் விசிட் டு கிரீஸ் டுக் பிளேஸ் இன் செப்டம்பர் 1983ல பிரைம் மினிஸ்டர் மேடம் இந்திரா காந்தி இருந்த போது இதை டிராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியால இருந்து போன பிரைம் மினிஸ்டர் யாருன்னா இப்ப இருக்க சார் நரேந்திர மோடி சார் தான். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் அப்படிங்கிறவர் வந்து கிரீஸ் நாட்டுக்கு முதல் முறையாக பயணம் மேற்கொள்றார். அங்க போறனால கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஹானர் அப்படின்ற ஒரு பட்டமும் மரியாதையும் அவருக்கு கௌரவிக்கும் விதமா கொடுத்திருக்காங்க. பிரிக்ஸ் சமிட் 2023. 15வது பிரிக்ஸ் சமிட் அப்படிங்கிறது வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்க நடந்திருக்குன்னா ஜோஹன்ஸ்பர்க். ஜோஹன்ஸ்பர்க் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான இது நம்ம அயனம் படிக்கும் போதே படிச்சிருப்போம். அந்த ஜோஹன்ஸ்பர்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை கமெண்ட்ல போடுங்க. இது ஒரு ரிவைஸ் பண்ற ஒரு மெத்தடாவும் இருக்கும். 15வது பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்க கண்டக்ட் பண்ணாங்க, யார் ஹெட்னு கேட்டா ஜோஹன்ஸ்பர்க்ல கண்டக்ட் ஆயிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இதோட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் அண்ட் ஆப்பிரிக்கா, அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார் மியூச்சுவலி ஆக்சிலரேட்டட் growth, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் மல்டிலேட்டரலிசம். நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ 2030க்குள்ள நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றனால நிறைய கண்ட்ரீஸ் வந்து இப்போ எல்லாமே வந்து எந்த ஒரு சமிட் கண்டக்ட் பண்ணாலும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ரிலேட்டடாக தான் கண்டக்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பிரிக்ஸோட சமிட்டோட பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது, மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது 5ல இருந்து 11 கண்ட்ரீஸ்க்கு இன்க்ரீஸ் பண்றாங்க. எஜிப்ட், ஈரான், சவுதி அரேபியா, UAE, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், அதுக்கப்புறம் எத்தியோப்பியா, அர்ஜென்டினா இவங்க எல்லாம் பிரிக்ஸ்ல வந்து இந்த ஈவெண்ட்ல ஜாயின் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ ஃபுல் டைம் மெம்பர்ஷிப்பா இவங்க Jan 1st இருந்து ஜாயின் ஆக போறாங்க, ஒர்க் பண்ண போறாங்க. பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2023 ஜோஹன்ஸ்பர்க்ல தென்னாப்பிரிக்கா தான் வந்து தலைமை தாங்கினாங்க. இது எத்தனாவது அப்படின்னு கேட்டா 15வது இது. இதோட கருத்துரு அப்படிங்கிறது வந்து பிரிக்ஸ் நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்கா பரஸ்பர துரித மேம்பாடு, நிலையான மேம்பாடு மற்றும் உள்ளார்ந்த பலதரப்பு தன்மைகளுக்கான கூட்டுறவு அப்படிங்கிறது தான் இதோட கருத்துருவா இருந்திருக்கு. 11 நாடுகள், 5 நாடுகளா இருந்த
உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது 11ஆக உயர்ந்திருக்கு. ஸோ இதுல எகிப்து, ஈரான், சவுதி அரேபியா, அரப் கண்ட்ரீஸ், எத்தியோப்பியா, அர்ஜென்டினா இவங்கெல்லாம் இது கூட சேர்ந்திருக்காங்க. ஜனவரி 1 முதல், அதாவது 2024 ஜனவரி 1 முதல் இவங்க இதுல பயனாளர்களா ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான இன்டர்நேஷனலாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. டிஃபென்ஸ் நியூஸ் பார்க்க போறோம். மாயா ஓஎஸ், அதாவது இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து மாயா ஓஎஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸை ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க டு ப்ரொடெக்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸும் சைபர் அட்டாக்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த ஓஎஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது வந்து சக்ரா வியூக் அப்படின்ற ஒரு இது எண்ட் பாயிண்ட் ஆன்டி மால்வேர் அண்ட் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டெவலப்மெண்ட் ஆஃப் மாயா ஓஎஸ் அப்படின்னு 2011ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் செவரல் சேஞ்சஸ் இப்போ வந்து சைபர் அட்டாக்ஸ்ல இருந்து ஃபாரின் ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தும் இதை கம்ப்ளீட்டா சேவ் பண்ண முடியுதா அப்படிங்கிற ட்ரையல் எல்லாம் முடிச்சு இப்ப இது இயக்கத்துக்கு வருது. மாயா இயக்குதளம். ஸோ இந்தியாவோட பாதுகாப்பு அமைச்சகம் கொண்டு வந்தது. மைக்ரோசாஃப்ட்டுக்கு பதிலா இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து நம்மளோட உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மாயா இயக்குதளம் அப்படிங்கிறது வந்து மிச்ச சைபர் அட்டாக்ஸ்ல இருந்து சைபர் தாக்குதல்ல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கான ஒரு பாதுகாக்கும் விதமா இது அமையுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ சக்ர வியூத் அப்படிங்கிறது வந்து இது கூட சேர்ந்து வருது. அதாவது எண்ட் டு எண்ட் பாயிண்ட் கம்ப்ளீட் ஃபுல்லா எந்த ஒரு வைரஸோட இதுவும் இல்லாம கம்ப்ளீட்டா ஒரு வைரஸோட தடுப்பு முனையா இருக்கிறதுக்கு இந்த சக்ர வியூக் அப்படின்ற ஒரு இதையும் இது கூட சேர்த்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். ஸோ நாக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் அண்ட் இதோட வேரியன்ட் ஹெலினா அப்படிங்கிறது வந்து துருவ் வஸ்திரா அப்படின்ற நேம்ல இப்போ புதுசா நம்மளோட இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாகும் சரி ஹெலினாவும் சரி டிஆர்டிஓ தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நாக் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டு த ஏர் அண்ட் துரவ் அப்படிங்கிறது ஏர் டு த சர்ஃபேஸ். 2 விதமான தாக்குதலுக்கும் இது பண்ணும். பீரங்கி எதிர்ப்பு வழிகாட்டுதல் ஏவுகணைகள், அதாவது இந்தியாவோட உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நாக் பீரங்கி எதிர்ப்பு வழிகாட்டுதல் ஏவுகணை மற்றும் ஹெலினா அப்படிங்கிறது வந்து துர்வஸ்திரா அப்படின்ற ஒரு பெயர்லையும் 2 ஆயுத படைகள்ல வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ நாக் பீரங்கி எதிர்ப்பு வழிகாட்டுதல் அப்படின்றது வந்து இந்த 2யும் வந்து நம்மளுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தான் உருவாக்கி இருக்காங்க. பாரத் டைம்ஸ் லிமிடெட் தான் இதை வந்து தயாரிப்பு செஞ்சிருக்காங்க. நாக் அப்படிங்கிறது வந்து நிலத்திலிருந்து வானுக்கு பாயும் ஏவுகணையாகவும், துர்வஸ்திரா அப்படிங்கிறது வானிலிருந்து நிலத்துக்கு பாயும் ஏவுகணையாகவும் இருக்கு. ஸோ இந்த 2மே இம்பார்ட்டன்ட் தான், கொஸ்டின் கேட்கிற ஏரியா தான். ஸோ கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஏர் டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நாக், சர்ஃபேஸ் டு திருப்பி வந்து ஏர்ல இருந்து திருப்பி சர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து துர்வஸ்திரா. அடுத்து நாக் ஏடிஜி. ஸோ இந்த நாக் ஏடிஜி அப்படிங்கிறது வந்து ப்ராஸ்பினா அப்படின்றது வந்து இந்த 3rd ஜெனரேஷனோட ஆன்டி டேக் கைடட் மிசைல் வித் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் டாப் அட்டாக் கேப்பபிலிட்டி. ஸோ இந்த ஏடிஜிஎம் அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் கைடல் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து 4 மிசைல்ஸ் இருக்கு. அக்னி, ஆகாஷ், த்ரிஷூல் அண்ட் பிருத்வி. இது ஒன்னொன்னும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ இது என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணுன்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா வந்து இது ஒரு ரிவிஷனா இருக்கும். ஸோ நாக் அப்படிங்கிறது வந்து இது ஆப்ரேஷனல் ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் மட்டும்தான் கவர் பண்ணும். அண்ட் இது வந்து ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆன்டி டேங்க் வார்ஹெட் மூலியமா ஆர்ம் பண்ண ஒரு விஷயம். எதிர்ப்பு வழிகாட்டுதல் ஏவுகணை. ஸோ ப்ராஸ்பினா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த இது வந்து ஒருமுறை சுடப்பட்ட அதன் பிறகு எந்த ஒரு தொழில்நுட்பத்தோட உதவியும் தேவைப்படாத வகையில தான் வந்து இது தாக்குதலைவே இது நடத்தும். ஸோ இது வந்து ஒரு 3ஆம் தலைமுறையோட தொழில்நுட்பத்துல வழிகாட்டுதல்ல வந்த ஒரு விஷயம். ஸோ நாக் பீரங்கி எதிர்ப்பு வழிகாட்டுதல் ஏவுகணை அப்படிங்கிறது வந்து ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் ஏவுகணை
உருவாக்க திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. ஸோ ஒருங்கிணைந்த இன்டகிரேட் ஆகி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இதுல தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் ஏவுகணை அப்படிங்கிறதுக்கு கீழே 4 விஷயங்கள் இருக்கு. 4 ஏவுகணை இருக்கு. அக்னி, ஆகாஷ், த்ரிஷூல் அண்ட் பிருத்வி. இது என்னன்றது கீழே கமெண்ட்ல கண்டிப்பா போடுங்க. அண்ட் நாக் ஏவுகணை அப்படிங்கிறது 4 கிலோமீட்டர் வரையுள்ள இலக்குகளை தான் இது வந்து பார்க்கும். ஸோ அதுக்கான விஷயத்தை தான் இது தாக்குதல் நடத்தும். அண்ட் இது வந்து வெடிப்பு திறன் கொண்ட பீரங்கி எதிர்ப்பு ஆயுதத்தினை கொண்டுள்ளது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மலபார் எக்ஸசைஸ். ஸோ மலபார் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஐஎன்எஸ் சஹ்யாத்ரியும் ஐஎன்எஸ் கொல்கட்டாவும் இந்த இதை வந்து சிட்னி, ஆஸ்திரேலியா சிட்னில நடக்க போற எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ நம்மளோட மலபார் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து குவாட், அதாவது குவாட்ரிலேட்ரல், இது சைனாவோட இதை தாக்குதலுக்கோ அதை ப்ரொடெக்ட் பண்ற விதமா குவாட் அப்படிங்கிறது 4 கண்ட்ரி சேர்ந்து இருக்க ஒரு நாடு. இந்தியா, ஜப்பான், யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியா. இந்த 4 பேரும் ஒரு குவாட்ரிலேட்ரல் ஃபார்ம்ல 4 முனையில எந்த ஒரு சைனாவோட அட்டாக் எதுவும் நடக்காம இருக்கிறதுக்காக 4 முனையில இருக்கிற நாடுகள் இவங்க சேர்ந்து குவாட் அப்படின்ற ஒரு மெம்பர்ஸ் இதை வந்து நடத்துறாங்க. ஸோ இவங்க கண்டக்ட் பண்ற எக்ஸசைஸ் தான் இந்த மலபார் எக்ஸசைஸ். இந்த மலபார் எக்ஸசைஸ் இப்போ இந்த வருஷம் ஆஸ்திரேலியா சிட்னில கண்டக்ட் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஐஎன்எஸ் வாகிர் அப்படிங்கிறது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கு அண்டாசியோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக நம்ம பார்த்தோம். ஸோ இப்போவும் இதுவும் ஆஸ்திரேலியா தான் போயிருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா சிட்னில தான் இது நடக்குது. ஸோ இது வந்து 1992 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இந்தியன் நேவிக்கும் யூஎஸ் நேவிக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பைலேட்ரல் எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இருதரப்பு பயிற்சிக்கான கடற்படை பயிற்சி தான் இந்த இது. ஸோ ஐஎன்எஸ் சஹ்யாத்ரி அண்ட் ஐஎன்எஸ் கொல்கத்தா ஆஸ்திரேலியால இருக்கு சிட்னில தான் கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் சையத் தல்வார். ஸோ இந்தியன் நேவி வந்து பயலேட்ரல் நேவல் மேரிடைம் பார்ட்னர்ஷிப் வந்து யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ். ஸோ அப்ளை பார்த்தது யூஎஸ் கூட, இது வந்து யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ். ஸோ சையத் தல்வார் அப்படிங்கிறது வந்து இந்தியன் நேவிக்கும் ஐக்கிய அரபு அமீரக நாட்டுக்கும் அதோட கடற்படையோட இது இணைஞ்சு இருதரப்பு பயிற்சியின் கீழ் கொண்டு வர கூட்டமைப்பு பயிற்சி தான் இந்த சையத் தல்வார். தரங் சக்தி அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் மல்டிநேஷனல் எக்ஸசைஸ். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு போஸ்ட்போன் ஆயிருச்சு. ஸோ நிறைய ஏர்ஃபோர்ஸஸ் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகி அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நிறைய விஷயங்கள் செயல்படுத்துற ஒரு எக்ஸசைஸா தான் இது அமையுது. தரங் சக்தி அப்படிங்கிறது இந்திய விமானப்படையின் பன்னாட்டு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது அடுத்த வருஷத்துக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. ஐஎன்எஸ் விந்தியாகிரி. ஸோ நம்மளோட இந்தியன் பிரசிடென்ட் வந்து மாடர்ன் ஸ்டெல்த் ஃப்ரிகேட் டப்ட் ஐஎன்எஸ் விந்தியகிரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 வெசல்ஸ்ல கிட்டத்தட்ட 6வது வெசல்ஸ் இது ப்ராஜெக்ட் 17 ஆல்ஃபாக்கு கீழே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து இந்த ஐஎன்எஸ் விந்தியகிரி அப்படின்னு அழைக்கக்கூடிய ரேடார் கருவிகளுக்கு புலப்படாத, அதாவது ரேடார் கருவிக்கு கூட புலப்படாத ஒரு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நவீன போர்க்கப்பலை வந்து தயாரிச்சதை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. திட்டம் 17 ஆல்ஃபாக்கு கீழே வந்து இந்த கடற்படைக்காக கட்டமைக்கப்படும் 7 கப்பல்களில் 6வது கப்பல் இது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஎன்எஸ் விந்தியாகிரி. லாஸ்ட் எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார் 23. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பைனீலியல் மல்டிலேட்ரல் ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் ஷெட்யூல்ட் அட் த, இது எங்க ஷெட்யூல் ஆயிருக்கு, கைரோ ஏர்பேஸ் எஜிப்ட்ல ஷெட்யூல் ஆயிருக்கு. ஸோ இதோட பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் வந்து அமெரிக்கா, சவுதி, கிரீஸ், கத்தாரையும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ முறையா இந்திய விமானப்படை வந்து இந்த குழுவோட சேர்ந்து பயிற்சியில பங்கேற்கிறதுக்கு ஒத்துருக்காங்க. ஸோ இது வந்து எகிப்துல இருக்க கெய்ரோ அப்படின்ற விமானப்படை தளத்துல தான் நடத்தப்படுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தா எஜிப்ட், கெய்ரோ. ஸோ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இது நடக்கும். பல தரப்பு முப்படை பயிற்சி. ஸோ 3 இதுவும் சேர்ந்து நடத்துற ஒரு பயிற்சி இது. இந்த பயிற்சியில வந்து அமெரிக்கா, சவுதி அரேபியா, கிரீஸ் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளும் பங்கேற்கின்றனர். ஸோ டிஃபென்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்தெந்த நாடுகளுக்கு நடுவில் இந்த எக்ஸசைஸ் நடக்குதுன்றதை கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து நல்லா இதை செப்பரேட்டாவே எழுதி வச்சுக்கோங்க. எப்படி நம்ம ஆர்கியாலஜிக்கலுக்கு தனியா அகழ்வாராய்ச்சி தளங்களுக்கெல்லாம் தனியா எழுதி வச்சோமோ அதே மாதிரி இதுக்கும் நான் தனியா எழுதி வைக்க சொல்லியிருக்கேன்.
ஸோ இந்த இதுவும் தனியா எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் ரிவிஷன் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இதிலிருந்து ரெகுலரா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ கன்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நாளைக்கு நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கமெண்ட்ல போடுங்க.